சிவாய நம. நான் உங்கள் கருவாண்டு. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பு தீபத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோங்க. அதாவது வாழ்க்கையில் செல்வம் இருந்துட்டா, பணங்காசு இருந்துட்டா வந்து எந்த கஷ்டமே வீட்டில் வராதுங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட்லேயே சொல்லியிருந்தோம், அடுத்த எபிசோடில் வந்து நாங்கள் வந்து உப்பு தீபத்தை பற்றி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் இப்போ நாங்கள் சொல்ல போகிறோங்க. நல்லா குறித்து வச்சுக்கோங்க. இது நீங்கள் எப்போ செய்யணும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை காலையில் குளிகை நேரம் 7 to 7:30 to 9 மணிக்கு அப்படின்ட்டு ஒரு குளிகை நேரம் அப்படின்னு வருங்க. அந்த டைமில் செய்யுங்க. இல்லைன்னா ஈவினிங் வந்து சாயந்தரமாக ஒரு விளக்கு போடுறீங்க இல்லைங்களா, குளிச்சுட்டு வீட்டில் வந்து விளக்கு போடும் போது 6 மணிக்கு மேலேயும் கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாங்க. இதுக்கு நம்மளுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 வெற்றிலைங்க, 3 வெத்தலை எடுத்துக்கோங்க, 3 மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதாவது கார்த்திகை விளக்கு சின்ன விளக்கு இருக்குது இல்லைங்களா, அதை வந்து புதுசாக வாங்கிக்கோங்க. புதுசாக வாங்கிட்டு வந்து கழுவிட்டு ஒரு 5 பாகத்தில் ஒரு 5 இடத்துல வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. அந்த விளக்குக்கு வச்சுட்டு அதில் ஒரு விளக்கில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உப்பு நிரப்பி வச்சுக்கோங்க. முதல்ல வந்து வெத்தலையை வந்து நிலத்தில் வச்சுக்கோங்க. வெறும் அந்த விளக்கை வந்து வெறும் நிலத்தில் வைக்கக்கூடாது. வெத்தலை வச்சுட்டு வெத்தலை மேலே ஒரு மண் விளக்கு வச்சு அதில் உப்பு கொட்டிக்கங்க. அடுத்த மண் விளக்கு வச்சு அதில் வந்து அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு அதில் பச்சரிசி போட்டுங்க. இப்போ 2 விளக்கில் ஒன்றில் உப்பு, ஒன்றில் பச்சரிசி போட்டிங்களா. 3வது விளக்கு அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதில் வந்து நெய்யோ அல்லது எண்ணெயோ ஊற்றி பஞ்சு திரி 2 திரி எடுத்து பஞ்சு திரியை வந்து ஒன்றா திரித்து அதை வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு நீங்கள் விளக்கு போட்டுங்க. வீட்டில் வந்து விளக்கு போட்டுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை இருக்குது, என்ன ஒரு குறை இருக்குது, அதாவது செல்வம் நம்மளுக்கு வந்துடுச்சு அப்படின்னாலே வந்து எந்த கஷ்டமும் எந்த துன்பமும் வீட்டில் இருக்காது. பணங்காசு இருந்துட்டாலே வந்து நம்மளுக்கு வந்து நிம்மதியான வாழ்க்கை வந்து நம்மளுக்கு வந்துடுங்க. இது வந்து லட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சதுனால உப்பு தீபம் அப்படிங்கும்போது கடலிருந்து வர பொருள் அனைத்துமே வந்து லட்சுமிக்கு சம்மந்தப்பட்டதுங்கிறதுனால நம்ம வந்து இந்த லட்சுமிக்கு இந்த தீபம் போடுறோம். நீங்கள் வீட்டில் இந்த தீபம் போட்டு உங்களோட மன கஷ்டங்கள் பண கஷ்டங்கள் எல்லாத்தையும் சாமிக்கிட்டு நல்லா வேண்டிக்கிங்க. வேண்டிக்கிட்டு இந்த விளக்கு போட்டு உங்களால் எவ்வளோ நேரம் எரிய முடியுமோ அவ்வளோ நேரம் எரிய விடுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 மணி நேரம். அதுக்கு மேலே உங்கள் விருப்பம் போல் அந்த விளக்கில் எண்ணெய் இருக்க வரைக்கும் கூட எரியலாம், அல்லது நீங்கள் மறுபடியும் திருப்பி எண்ணெய் ஊற்றி கூட எரிய விடலாம். இது வந்து வாரத்துக்கு 1 நாள் மட்டும்தாங்க பண்ணணும். இது முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் உடனே எடுக்கக்கூடாது. அது மறுநாள் காலையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த விளக்கை எடுத்து கால்படாத இடத்துல, அதாவது யாருமே நடக்க முடியாத இடத்துல, நடக்காம செடி கொடி இந்த பக்கத்துல யாரும் போக மாட்டாங்க, அந்த மாதிரி இடத்துல வந்து அந்த உப்பு அந்த அரிசியை வந்து அந்த மரத்துக்கு கடையில் போட்டுருங்க. அல்லது நீங்கள் இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஓடுற நீர்நிலை, அதாவது தண்ணி போயிட்டு இருக்குது இல்லைங்களா, தண்ணி போகிற நீர்நிலையில் வந்து இதை வந்து கொண்டு போய் போட்டுட்டு வந்துடுங்க. இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை பண்ணிட்டு வாங்க. உங்களோட லைஃப்பில் வந்து கண்டிப்பாக சுபட்சமே பெறுங்க. வாழ்க வளமுடன். சிவாய நம. இதை நம்பிக்கையுள்ளையும் செஞ்சு பாருங்கள். சிவாய நம. மச்சிவாயம்.